பொதுவாக மரத்தின் கிளைகளில் பழங்களை பார்த்திருப்போம். இந்த மரத்தில் வித்தியாசமாக மரத்தின் தண்டில் பழங்கள் வளருகின்றன. இந்த மரத்தின் பெயர் ஜபொட்டிகாபா. இதை பிரேசில் நாட்டு மர திராட்சை என்றும் அழைப்பார்கள். இந்த மரத்தின் கிளைகள் உறுதியாக இருந்தாலும் பழங்கள் காய்ப்பது தண்டிலேதான். இந்த மரத்தில் ஆயிரக்கணக்கான பழங்கள் கொத்து கொத்தாய் காய்க்கும். கிளைகள் எவ்வளவு உறுதியாக இருந்தாலும் இந்த அதிகப்படியான எடையை தாங்க மரத்தின் தடித்த தண்டு பகுதி சிறப்பானது. இந்த முறையில் பழங்கள் காய்ப்பதை காலிஃப்ளோரி என்று கூறுவார்கள். தண்டில் வளரும் பழங்களை குரங்குகள், பறவைகள் மற்றும் பிற விலங்குகள் சாப்பிடும். அவை விதைகளை தொலைதூரம் சென்று பரப்புகின்றன. இதனால் புதிய மரங்கள் வளர வாய்ப்பு அதிகரிக்கிறது. பறக்க முடியாத பெரிய விலங்குகளும் மரத்தண்டில் ஏறி பாதுகாப்பாக அமர்ந்து இந்த பழங்களை சாப்பிட இயற்கையின் கைவண்ணம் இது. இயற்கையில் எதுவுமே வீணாக உருவாக்கப்படவில்லை. ஒவ்வொரு அதிசயத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இயற்கை பேசுவதில்லை, ஆனால் அதன் ஒவ்வொரு படைப்பும் ஒரு கதையை நமக்கு சொல்கிறது. இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு ஊக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.